அன்புக்குரிய இறைமக்களே, இந்த தவக்கால தியானத்தில் இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க நீர் அருட்கொடையாக கொடுத்த இந்த தவக்காலங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் இந்த நாளுக்கான தியான வேலையை ஆண்டவருடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இதில் பிரசன்னராயிரும். உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் எங்கள் வாழ்வை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு அருள் தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருக்கட்டும். உமது திருப்பெயருக்கு மட்டுமே மாட்சி உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே, ஆமேன். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அத்தியாயம் திருவாக்கியம் 34. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அத்தியாயம் 34ஆம் திருவாக்கியம். உங்கள் கண் தான் உடலுக்கு விளக்கு. உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் இருளாயிருக்கும். திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரியோரே, இந்த தவ காலத்திலும் சிலுவையை குறித்த ஒரு பாடலை நமது சென்னை பேராயத்தின் ஆயரும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் பேராசிரியருமாக இருந்த அருள்பணி தியாஃபிலஸ் அப்பாவு ஐயா என்கின்ற பரட்டை ஐயா எழுதின ஒரு பாடலை நான் பாடுகின்றேன். புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை, அந்த புதிய சிலுவை காட்டணும் அன்புள்ள இறைவர் இதய பலுவை. புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை, அந்த புதிய சிலுவை காட்டணும் அன்புள்ள இறைவர் இதய பலுவை. புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை. கொத்து கொத்த காய்ச்சிருக்கு கோடி முந்திரி திராட்சை சபை, உத்தமிக்கு தன்மன வளர அங்கே சந்திக்க ஆசை. கொத்து கொத்த காய்ச்சிருக்கு கோடி முந்திரி திராட்சை சபை, உத்தமிக்கு தன்மன வளர அங்கே சந்திக்க ஆசை. தோட்டத்தில் சந்திக்க வந்தா தொங்குதையா சிலுவை, தோட்டத்தில் சந்திக்க வந்தா தொங்குதையா சிலுவை. கிராமத்துக்கு போக தூண்டுதுங்க கேட்கிறதாம் அங்கே அழுக, கிராமத்துக்கு போக தூண்டுதுங்க கேட்கிறதாம் அங்கே அழுக. புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை, அந்த புதிய சிலுவை காட்டணும் அன்புள்ள இறைவர் இதய பலுவை. புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை. அந்த அந்த இடத்துக்கேற்ப இருக்குதுங்க சிலுவை, அது அழகு பார்க்கும் பொருள் இல்லைங்க அற்புத செயலுதாங்க. அந்த அந்த இடத்துக்கேற்ப இருக்குதுங்க சிலுவை, அது அழகு பார்க்கும் பொருள் இல்லைங்க அற்புத செயலுதாங்க. சிந்தையில அன்பை காட்டி செயலையுமே கூட்டி, சிந்தையில அன்பை காட்டி செயலையுமே கூட்டி. மந்த ஒன்ன போகணும் ஐயா மன்னவன் சிலுவை தூக்கி, மந்த ஒன்ன போகணும் ஐயா மன்னவன் சிலுவை தூக்கி. புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை, அந்த புதிய சிலுவை காட்டணும் அன்புள்ள இறைவர் இதய பலுவை. புதிய புதிய தலைமுறைக்கு புதிய புதிய சிலுவை, புதிய புதிய சிலுவை, புதிய புதிய சிலுவை.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த தியான வேலைக்கு வரவேற்கின்றேன். இணையதளத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த பெரிதான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற எல்லாம் வல்ல கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். மேலும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிற இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும், ஏனைய அலுவலர்களுக்கும், பெரியோர்களுக்கும், இந்த இணையத்தின் வழியாக இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமது தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. அன்புக்குரியோரே, இன்றைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கண்தான் உடலுக்கு விளக்கு. கண்தான் உடலுக்கு விளக்கு. இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11 34 திருமொழி. இதன் அடிப்படையில் ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இத்திருமொழியை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இதன் சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் சூழலை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தம் திருப்பணியில் பல மக்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்தினார். குறிப்பாக லூக்கா நற்செய்தி நூல் 11 பிரிவில் 14 முதல் 16 உள்ள திருமொழியில் பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து தீய ஆவியை ஓட்டினார். எனவே அந்நபர் பேசும் திறனை பெற்றுக்கொண்டார். இதனை கண்ட மக்கள் கூட்டத்தினருள் இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும், சோதிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இயேசுவிடம் ஒரு அடையாளத்தை கேட்கின்றனர். இயேசுவும் யோனாவின் அடையாளத்தை கூறி மற்றும் அரசர் சாலமோனின் ஞானத்தை கண்டு வியந்து பயணித்து வந்த சேபா நாட்டு அரசியின் வருகையை குறித்து சுட்டிக்காட்டி அம்மக்களுக்கு விளக்குகின்றார். மூன்றாவதாக இயேசு தம்மையே ஒளியாக விளக்காக உருவகப்படுத்தி அம்மக்களுக்கு விளக்கிய பகுதிதான் இந்த லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11 திருமொழிகள் 33 முதல் 36 வசனங்கள். நற்செய்தி நூல்களிலே விளக்கு, ஒளி என்கின்ற உருவகம் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கும் இயேசு கிறிஸ்து விளக்கு என்னும் உருவகத்தை பயன்படுத்துகிறார். யூத சமய தலைவர்கள், குறிப்பாக பரிசேயர்கள், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் போன்றோர் இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் தங்களது ரபிமார்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த பழமை, பாரம்பரியம் போன்றவற்றால் மூழ்கி போய் அவர்கள் இருந்தபடியாலே இயேசுவின் விடுதலைக்கான சிந்தனைகளை, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. அவர்கள் மிகவும் பிற்போக்கு சிந்தனை உடையவர்களாக, அடிமைத்தன எண்ணங்களை உடையவர்களாக இருந்தார்கள். கடவுளின் வார்த்தைக்கேற்ப தங்கள் வாழ்வை அவர்கள் நடத்தவில்லை. ஆகவேதான் லூக்கா நற்செய்தி நூல் 11 பிரிவு 28 திருமொழியிலும் இயேசு இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிக பேறு பெற்றோர் என கூறுகிறார். எனவே தன்னை விளக்காக இங்கே உருவகப்படுத்தி தம்முடைய திருப்பணியில் எதுவும் மறைவானது இல்லை, எல்லாம் உண்மையும் வெளிப்படைத்தன்மையும் உடையது என்பதை இங்கே இயேசுவானவர் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் உங்கள் கண்தான் உடலுக்கு விளக்கு என்று அவர்களுடைய அகக்கண்களை குறித்து அவர் கூறுகிறார். கண் இருந்தும் பார்வையற்றவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்க மறுக்கின்றவர்களாக இருக்கின்றவர்களுடைய அகக்கண்களை இங்கே இயேசு சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே 2 விதமான கண்களை குறித்து இயேசு சொல்லுகின்றார். ஒன்று நலமான கண். நலமான கண் எப்பொழுதும் கடவுளுடைய வழியை தெரிந்தெடுக்கும். எது உண்மையோ, எது நேர்மையோ, எது நீதியோ அதைதான் நலமான கண் நாடும். இறைவரின் வழியை பரிசேயர்கள் மற்றும் யூத சமய தலைவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை.
அவர்கள் இறைவருடைய வழியை ஏற்க மறுக்கிறார்கள். மாறாக சட்டத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி மனித நேயத்தை, மனித மாண்பை மறுக்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். இரண்டாவது கண்ணாக கெட்டுப்போன கண்ணை குறித்து நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். நலமில்லாத அல்லது கெட்டுப்போன கண்ணை கொண்டு நாம் எதையுமே பார்க்க முடியாது. பார்வையற்றவர்களாக அல்லது எதை பார்த்தாலும் அது இருள் சூழ்ந்ததாகத்தான் இருக்கும். இது கடவுளுடைய வழிக்கு எதிரான ஒரு பார்வை. இந்த கெட்டுப்போன கண் செல்வ செழிப்பை நோக்கும், பணத்தை நோக்கும், ஆடம்பரத்தை நோக்கும், அநீதியை நோக்கும். எனவே நாம் இவ்விரண்டு வகை கண்களால் தான் இயக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நம் உலக வாழ்விலே இந்த இரண்டு கண்களின் அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. நலமான கண்களை உடையவராய் யோசேப்பு தம் வாழ்வில் இறைவருடைய வழியை தேர்ந்து கொண்டதால் தான் அடிமையாக விற்கப்பட்ட நாட்டிலே அதிபதியாக மாறுகிறார். ஒருவேளை யோசேப்பு நினைத்திருந்தால், அவருடைய கண்ணின் ஈர்ப்பை அவர் பெற்றுக்கொண்டிருந்தால், கடவுளுடைய வழியை விட்டு அவர் விலகி இருந்தால் அன்றைக்கே அவருக்கு வாழ்வு கிட்டியிருக்கும். ஆனால் அது நிலைத்திருக்காது. யோசேப்பு தம்முடைய வாழ்விலே அவருடைய கண்ணுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பிற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாரேயானால், கடவுளுடைய வழியை விட்டு விலகி இருப்பாரேயானால் அந்த ஒரே நாளிலே அவர் அதிபதியாக ஆகியிருக்க முடியும். ஆனால் அது நிலைத்திருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் தன்னை முழுவதுமாக கடவுளுடைய பார்வைக்கு நான் தவறிழைக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுளுடைய வழிக்கு தன்னை ஒப்புவித்ததினாலே அடிமையாக இருந்த அவர் அதிகாரியாக மாறினார். அதுபோல கெட்ட கண்களை உடையவர்களாய் கடவுளுடைய வழிகளை விட்டு தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்ட ஒரு சில நபர்களையும் நாம் திருமறையிலே பார்க்கிறோம். அதிலே ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். சிம்சோன் தம்முடைய மாம்சத்தின் இச்சையினால் தம்முடைய வாழ்வை இழந்தார். அதுபோல லோத்தினுடைய மனைவி கண்களின் இச்சையினாலே தன்னுடைய வாழ்வை இழந்தார். சவுல் தம்முடைய பெருமையினாலும் கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் ஆசாரியர்களை இழிந்து பேசியதால், கடவுளுடைய வழியை விட்டு தன்னை மாற்றிக்கொண்டதால் அவருடைய வாழ்வையும் அவர் இழந்தார் என்று திருமறையிலே நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இறைமக்களே, நாமும் பல வேளைகளில் ஒளியாகிய கிறிஸ்துவை பெயரளவில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் செயல் வடிவில் வெளிப்படுத்துகிறோமா என்று நம்மை நாமே இன்று கேள்வி கேட்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு பல மேற்புறமான அடையாளங்களை, பல மேற்புறமான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டதாய் கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தின் வழியாக நம்முடைய செயல் வடிவில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்வு ஒளி மற்றும் இருள் என்ற இரண்டு கயிறுகளின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. ஒளியாகிய கயிற்றை, அதாவது கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு அவரால் இயக்கப்பட நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அல்லது கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை என்று நாம் சொல்லுகின்ற கூற்றுப்படி ஒருவேளை நாம் தொடர்ந்து இருளின் கயிற்றை பிடித்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளிலே சீர்தூக்கி பார்த்து ஒளியின் கயிற்றை இறுக பிடித்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். நல்ல கண் உடையவர்களாய் நமக்கும் பிறருக்கும் நம்மை சூழ்ந்திருக்கிற சமூகத்திற்கும் ஒளி தரக்கூடிய வாழ்வை வாழவே கடவுள் நம்மை அழைக்கிறார். அவ்வழைப்புக்கு ஏற்ப நாம் நடந்து கொள்ள தூய ஆவியார் தாமே நமக்கு துணை அருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தியான வேளையிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒளியாகிய கிறிஸ்துவை எங்கள் வாழ்விலே எப்பொழுதும் பற்றி கொண்டு கிறிஸ்துவினால் இயக்கப்படுகிற மக்களாக நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு அருள் பாராட்டுவீராக.
ஒருவேளை எங்கள் வாழ்வு இருளின் கயிற்றில் பிடிபட்டிருக்குமே ஆனால் ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை முழுமையாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த தியான வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதை பொறுப்பெடுத்து நடத்துகின்ற பொதுச் செயலாளர் அவர்களுக்காக, அவருடைய திருப்பணிக்காக, ஆண்டவரே, அவரோடு கூட இணைந்து செயல்படுகின்ற அனைத்து அலுவலர்களுக்காக, இந்திய நாடு முழுவதும் தங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்தி கொண்டிருக்கிற அனைத்து மிஷனரிமார்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, திருப்பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த திருப்பணிகளின் வழியாக நீர் மாற்றியுறுவீராக. ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் வழியாக தியான வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம் பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, பிறருக்காகவும் ஒளி வீசக்கூடிய பிள்ளைகளாக வாழ வளர நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவுளே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும், மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், முந்தினராகிய தூய ஆவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நின்று நிலவுவனவாக. ஆமேன். அனைவருக்கும் தோத்திரம்.